ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கே சபரீபா சபரீபா, இந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி. படம் சூப்பரு, கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்த்தே ஆகணும். மேக்கிங் சூப்பரா இருந்தது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரிஞ்சது. அண்ட் இது கம்ப்ளீட்டா ஒரு டைரக்டர்ஸ் மூவி தான் சொல்லலாம். முழுக்க முழுக்க ஒரு இங்கிலீஷ் படத்தோட காப்பிங்கிறதுனால இங்கிலீஷ் பட கண்டென்ட் மாதிரியே இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்லோ. என்னடா அதுன்ற மாதிரி இருந்தது. பட் படம் வந்து எடுத்தாருன்னா அவரு கதையை கேட்டு தான் நடிப்பாரு. இது ஒரு தெளிவா தெளிவா தான் கேட்டு எடுத்துக்காரு. குடும்பமா வந்து பாக்குறது தான் இந்த படம் எடுத்துக்கிறாரு. கண்டி எத்தனை போட்டு தள்ளுறது, சுட்டு தள்ளுறது, பேங்க் ஹைஜெக் பண்றதுலாம் கிடையாது. படம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஃபேஸ் ஆஃப் இல்லைனா மியூசிக் ஸ்பாட்ல கரெக்டா இருக்கு. மூவிக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ஒர்க் ஆச்சு. ரொம்ப ஓவராகவும் இல்லை. இல்லையா, அது கார் டிராவல் தான் மூவி நிறைய, அது எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இங்கிலீஷ் படத்தோட காப்பிங்கிறதுனால இங்கிலீஷ் பட கண்டென்ட் மாதிரியே இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்லோ. என்னடா அதுன்ற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பா ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குமோ அப்படியே எடுத்திருக்காங்க. அனிருத்தோட ஸ்கோர் சூப்பர், அது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி வந்து அப்புறம் அந்த ரெஜினாலாம் வந்து ரொம்ப வில்லி கேரக்டரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. எண்டில் அவங்க பண்ண வேலைக்கு அவங்களே ஆசிட்ல அஜித் அடிச்சு தள்ளுறதுல ஆசிட்ல விழுந்து சாகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அஜித் ஆக்டிங்லாம் நம்ம கேட்க கூடாது, அது எப்பயுமே நல்லா இருக்கும். நீங்க யாராவது புதுசா யாராவது நடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கேட்கலாம். அவரை பத்தி எது கேட்கலாம்? அவர் எப்பயுமே இஸ் கோயிங் டு டு தி பெஸ்ட். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நம்ம கண்டென்ட் எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, இப்ப மகிழோட மேட்டர் எப்படி இருக்குன்றதா மேட்டர். அஜித்தை பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியம் இல்லை. வாட் எவர் த கண்டென்ட் ஹி வில் டு பெஸ்ட். ஓகேவா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ தலை ஃபேன்ஸ்லயே வந்து சில பேர் அந்த பஞ்ச் டைலாக், மசாலா ஸ்டோரி, அப்புறம் டான்ஸ் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. சபரிகான்னு ஒரு சாங் வருது இல்ல, அதுல ஸ்கிரீன் வரைக்குமே போய் எல்லாரும் பயங்கர என்ஜாய்மெண்ட். ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை கிழிக்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது அந்த ஒரு பாட்டு தான் பயங்கர விறுவிறுப்பா இருந்தது. கடைசியில பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் செம்ம ஸ்லோ. ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். மற்றபடி இது விடாமுயற்சியா ஒரு ஒய்ஃபை தேடுறாரு, அவ்வளவுதானே தவிர தெர் இஸ் நோ சோஷியல் மெசேஜ், ஜஸ்ட் அ கண்டென்ட், தட்ஸ் இட். செகண்ட் ஹாஃப்லாம் பக்கா வந்து அனிருத் பீஜம்லாம் பக்காவா பட்டாரு. கத்தி கத்தி தொட்டையா போயிடுச்சுலாம். சூப்பரா வாங்க 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு பக்காவான படம். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கார் சீன்லாம் பக்கா, அங்க இருந்த ஃபைட்லாம் குடும்பம் கொண்டாடக்கூடிய படமா இருக்குது. குடும்பத்துல யாரையுமே நம்பி விட்டுறக்கூடாது அப்படின்றத ஹைவேல எடுத்து சொல்லியிருக்கிறாரு. த்ரில்லிங் எல்லாமே சேர்ந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து 2 படத்துல வந்து சொல்லியிருப்பாரு நம்ம தலை. என்ன சொல்லியிருப்பாருன்னா 100 கோடியில ஒரு ஆளு தமிழ்நாட்டுல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு இந்தியாவுல வந்து ஒரு ஆளு, தமிழ்நாட்டுல ஒரு ஆளுன்னு இந்த படத்தை வந்து விடாமுயற்சி அவரை 10 அவார்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்குது. குடும்பத்தோட எடுக்கிறதால பாட்டு மட்டும் குடும்ப கண்டுபிடிப்போட போகுது. ஒவ்வொரு மனிதனும் விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்றத விடாமுயற்சியில சொல்லியிருக்கிறாரு. ஃபேமிலி ஓரியன்டல் கதை தான். ஆனா செகண்ட் பார்ட்டு எல்லாமே ஃபைட்டு கீட்டு நம்ம நினைச்சது எல்லாமே இருக்குது. என்ன இந்த கவர்ச்சி பாட்டு அது இது மட்டும்தான் கிடையாது. படம் சூப்பரு, கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பி 32 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை விட இன்னைக்கு ஒரு ரேஸ்ல வந்து நமக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கி கொடுத்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். படம் எக்ஸலண்ட். அதோட மகள் திருமணி சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அஜித்தோட ஆக்டிங் எல்லாமே படத்துல ஒரு விஷயம் எல்லாமே ட்விஸ்ட் தான். அஜித் சார் கம்பேக் அவ்வளவுதான், மஜாவா இருக்கு படம். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு சரியான தரமான கம்பேக் இருக்கு. மங்காத்தை விட சூப்பரா பண்றாரு. தெரிக்க அஜித் சார் ரேசிங் வச்சிருக்கா 2-3 இருக்கு. படம் ஃபுல்லா தான். எல்லாரும் வந்து பாருங்க, ஜாலியா போங்க. படம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. இது டைரக்டர்ஸ் மூவி தான். அது எதுவுமே வந்துட்டு ஒரு மாஸ் சீன்ஸோ ஒரு டயலாக்ஸோ புஷ் பண்ணாம அந்த ஸ்டோரிக்கு ஏத்த ஃப்ளோல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அஜித் சாரோட சீன்ஸ் எல்லாம் வந்து சட்டிலா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, அனிருத்தோட ஒர்க்கும் நல்லா இருக்கு. அண்ட் மூவியோட ஸ்கிரீன் பாக்குறப்போ ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற அந்த ஸ்கிரீன் எஃபெக்ட் இருக்கு.
அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேபி நான் அந்த படம் பார்க்கல, சோ எனக்கு தெரியாது. மேக்கிங் சூப்பரா இருந்தது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரிஞ்சது. அண்ட் இது கம்ப்ளீட்டா ஒரு டைரக்டர்ஸ் மூவி தான் சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அஜித் சாரோட ரோல் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் அவரோட ஸ்பேஸ் அவர் கரெக்டா மாஸா பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு, அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் மூவி நல்லா வொர்த் வாட்சிங். 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மூவில. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படத்தை பார்க்கும் போது. இவரு வேற நடுவுல பேசுறாரு, என்னால பேச முடியல. இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுது. ஏன்னா அவங்க பொண்டாட்டியை எந்த அளவுக்கு பாசமா நேசமா இருக்கணும்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டியை இப்ப நான் இக்னோர்லான்னு போறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்து அவளுக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளை இக்னோர்லான்னு நான் போறேன். ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டி மேல பாசத்தை இருக்குது. அண்ணன் காட்டியிருக்கா போல. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்க சபரீபா சபரீபா, இந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி. அவரு டான்ஸ் இருக்க, ஒவ்வொரு டான்ஸ் அந்த கோட்ல போட்டு திருப்புறாருங்க, வேற மாதிரி திருப்புறாரு. ஒவ்வொரு ஸ்டெப் எல்லாம் வேற மாதிரி. நீங்களும் உங்க பொண்டாட்டியை இது போல மிஸ் பண்ணாதீங்க. உங்க பொண்டாட்டியை தேடுங்க. எவ்வளவு போச்சுன்னா விடாதீங்க. எப்படின்னா அச்சு முச்சு புடிய புடிச்சு ஈத்துனுவாங்க. ஏன்னா அவங்க பொண்டாட்டி அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. தலை 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டி கோசம். 8 கோடி. நம்மளா இருந்தா 1 கோடி கொடுப்போமா? அண்ணன் 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டி கோசம். அந்த அளவுக்கு பாசம் அவங்க பொண்டாட்டி மேல. அதே போல நீங்களும் உங்க பாசத்தை வைங்க உங்க பொண்டாட்டி மேல. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே காரு கலக்கிறாரு ரோடு. அவரு ஓட்டுறாரு பாருங்க காரு, சும்மா பரட்டு அறுத்து எப்படியா பரட்டு நிக்கிறா போல. ஒரே கார்ல ஒரு பொண்டாட்டிய ஒரு கார்லயே அவர் சேஸ் பண்றா போல. எவ்வளவு நேரம் தான் அவரை சேஸ் பண்ணுவாரு? 3 hour பத்தாது இந்த சேஸ் பண்றதுக்கு. அவரு மாட்டு பண்ணினே இருக்கிறா போல சேஸ். இதுல நடுவுல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல. சும்மா ஃபைட் சீன் ஒவ்வொன்றும். கடைசியில வந்தது ஃபைட் சீன். நானும் நடுவுல கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், கொடுக்கல. ஆனா கடைசியில தான் ஒரு ஃபைட் சீனை கொடுத்தாங்க. படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான ஹைப்ல வந்த படம். பயங்கரமான டைஹார்ட் ஃபேன் நாங்களும் அஜித்தை வச்சு என்ன கதை பண்ணணுமோ அதை பண்ணல. என்னன்னா பட்ஜெட் எப்படி பண்ணிருக்கணும், எல்லா பட்ஜெட்டையும் தூக்கி கேம் சேஞ்சர்லயும் இந்தியன் 3லயும் இந்தியன் 1லயும் இந்தியன் 2லயும் காலி பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். லைக்கா எடுக்க வேண்டிய படமும் இல்ல. அஜர்பைஜான் சும்மா போர்டை வச்சுட்டு ஒரே பாலைவனத்துல எடுத்திருக்காங்க படம் ஃபுல்லா. ஏன்னா அப்பயே தெரிஞ்சுட்டு ஒன்னும் செலவு இல்ல. ஒரே ஒரு ஹம்மர் காரும் ஒரு சஃபாரி காரையும் கொடுத்தா பெரிய பட்ஜெட்டா? யார் நடிக்கிறா? தலை நடிக்கிறாப்ல. எவ்வளவு பட்ஜெட் போடணும்? எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் 20 minutesல வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து கத்துறதுக்குள்ள அந்த ஃபேன் பாய் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. சாவடிக்க சாங்லாம் வந்து எடுத்த ஒரு 3 நிமிஷத்துலயே வந்துருது. அங்கே எல்லாம் ஹைப் எல்லாம் போய் அப்படியே உட்காந்துருது. படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, திரிஷா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு விடுறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போறாரு. போற இடத்துல பாத்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆயிருக்கு. கார் ரிப்பேர் ஆன உடனே நினைச்சிருக்காங்க, திரிஷா நான் ஒரு ட்ரக்ல ஏறி போயிடுறேன், நீ பின்னாடி வந்துக்கன்னு சொல்றாங்க. ஏன்னா போன் கவரேஜே இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு 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 நோய் மாதிரி வருது. அதை வந்து இது பண்ணோம்னா நான் போய் அங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா மிஸ்ஸிங். அவளை கண்டுபிடிக்கிறது தான் கதை. இதுதான் கதை. இந்த கதை எப்படி அஜித்துக்கு பொருந்தும்? எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ, எப்படி பண்ணிருக்கணும்? பயங்கரமான ஒரு டிடெக்டிவ் அந்த மாதிரி பண்ணிருக்கணும். ஒரு சாதாரண ஆர்டினரி மேன் பொண்டாட்டியை தேடி போன மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க. கதை வந்து இல்லாததான் படத்துக்கு. பட் டெக்னிக்கல் வெயிட்ஸ் செம்ம சவுண்டு. மியூசிக்கா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், கொரியோகிராஃபரா இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே அளப்பற கொடுத்துருக்காங்க. படம் ஃபாஸ்டா போயிட்டே இருக்குது. சுப்ரீம் சுந்தர மாஸ்டர் நாம ரொம்ப பாராட்டி ஆகணும். ஏன்னா படத்துல இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து படத்துல ஃபைட்டே இல்லை, சேசிங் தான். அந்த சேசிங்கே நல்லா பண்ணியிருக்காரு. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் வேற லெவலில் பண்ணிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அஜித் இதுவரை பண்ணாதப்பட்டு ஒரு ஸ்டைலிஷான படம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பில்லான்னு சொல்லலாம். அது பார்த்தா மலேசியாவுடைய புளூயிஷம் காமிச்சு பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்கிறதுனால அது ஒரு கிரேயான ஒரு இது போட்டு ஒரு பாலைவனமா ஒரு ட்ரையான படத்துல தேர்ல போறதுனால ஓரளவு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். 500 கோடி அடிக்கும், 800 கோடி அடிக்கும்னா அடிக்காது. 250 கோடி கன்ஃபார்மா இருக்கும். அஜித் வந்து நடிக்க வேண்டிய படமே இல்லை, தேவையில்லை. இந்த கதையை கேட்டோம்னா வேணான்னு இருக்கணும். எதுக்காக நீ பண்ணாரு? அதான் அப்படிலாம் சும்மா கிளப்பி விடுறாங்க. அவருக்கு வேலை இல்லையா? அவர் எந்த படத்தை சொல்லியிருக்காரு? அந்த மாதிரி ஒரு கடை எந்த தலையிடுமே இல்ல. இவங்க வந்து தப்பிக்கணுங்கிறக்காண்டி சொல்றாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் படத்துல இருந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அஜித்லாம் தலையிடே கிடையாது. அஜித்தோட கதையில அவர் செலக்ட் பண்ற ஆளே கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு என்ன பிடிக்கும், ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும்னு ரொம்ப தெளிவான ஆளு. இவங்க முன்னாடியே சொல்லிட்டானுங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாங்க, இது ஒரு ஆர்டினரி படம் சொன்னதுனால இவங்க தப்பிச்சாங்க. இந்த கங்குவா மாதிரியோ அப்படி பில்டப் கொடுத்து, இந்த சங்கர் பில்டப் கொடுத்த மாதிரியோ இந்த மாதிரி பில்டப் கொடுத்தாங்கன்னா படம் காலியா இருக்கும். அவரேஜ் எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு படம். அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஃபீல் பண்ணாது. அதுதான் வந்து வேணா கத்திட்டு இருக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஜித் ஃபேனா ரொம்ப கதை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படம்
அஜித் நடிச்சிருக்காரு அவ்வளவு சொல்லணும். அஜித் படம் 2 வருஷம்னா 4 வருஷம்னா எத்தனை வருஷம் தானே அவர் படம் வந்து எடுத்தாருன்னா அவரு கதையை கேட்டு தான் நடிப்பாரு. இது ஒரு தெளிவா தெளிவா தான் கேட்டு எடுத்துக்காரு. குடும்பமா வந்து பாக்குறதா இந்த படம் எடுத்துக்கிறாரு. கண்டி போட்டு தள்ளுறது, சுட்டு தள்ளுறது, பேங்க் ஹைஜெக் பண்றதுலாம் கிடையாது. அது நல்ல பொறுமையா கையாண்டுக்கிறாரு. தன் மனைவியை காப்பாத்தணும். நான் சொல்றேன், தன் மனைவி சம்சாரத்தை காப்பாத்த முடியா? ஆஸ்பத்திரி பண்ண காப்பாத்துவியா? ஒரு ஒருத்த கிண்டல் பண்ண காப்பாத்துவாயா? அதுதான் கதை. நான் நெகட்டிவா பேசுறேன், பின்னாடி காரு. புரியுதா சொல்றது? நெகட்டிவ் ரொம்ப பேர் சொல்றேன், நெகட்டிவா பேசுறேன்னா பாக்குறேன். இது குடும்பத்துக்கு நெகட்டிவ் தேவையில்ல, பாசிட்டிவ். நம்ம குடும்பம் 4 சவுத்துக்குள்ளதான் தெரியற மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்ச பிளாக்மெயில். என் குடும்பத்தை பத்தி ஃபுல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சா என்ன கிண்டல் பண்ணவே பண்ண மாட்டியா? அதுதான் கதை. இது வந்து குடும்பமா பார்க்க வேண்டிய படம். கல்யாணம் ஆகி புதுசா இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு நிறைய முகூர்த்த நாள், நான் இந்த மாசம் ஃபுல்லா முகூர்த்த நாள். இவங்க கல்யாணம் பண்ணி நேரம் இந்த படத்தை வந்து டிக்கெட் எடுத்துட்டு ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அதுல பாக்ஸ்ல பாக்குறீங்களா, கீழே பாக்குறீங்களா, பாருங்க. ஒரு கணவன் மனைவி என்னன்னு எடுத்துக்காட்டு. சாலினி அம்மா கோச்சிக்காதீங்க. உண்மையிலேயே திரிசா வந்து உண்மையிலேயே வந்து தன் கணவன் மனைவி அந்த கரெக்டா அந்த கதையை தான் சொல்ல வரம்பா, தப்பா நினைச்சுக்கிறீங்க. அது உள்ளே வாழ்ந்துட்டா மாதிரி அவங்க திரிசா நல்லாவே நடிச்சுக்கிறாங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு சாலினி நடிப்பாங்களா எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க நடிச்சுக்கிற அம்மக்கெல்லாம் நடிச்சுக்கிறாங்க, ஓகே, அது வேற. ஆனா அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அவரும் அதே மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரியே அவரு காப்பாத்த துடிக்கிறார், தெரியுமா? அதுதான் மெயின். ரவுடி கிட்ட காப்பாத்த மட்டும் ஒரு மனைவியுடைய வேலை இல்லைங்க. நோயில இருந்தாலும் காப்பாத்தினாங்க, அதானே மெயின். ஒரு ரவுடி கிட்ட ஹைஜாக் பண்ணா அது பணம் கொடுத்து மீட்டுறது அது வேற. ஆனா நோயில இருந்தாலும் தன் மனைவியை காப்பாத்தணும். நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் தொடர்பு இருந்துக்கினே இருக்கணும், அதானே? அதுதான் அந்த தொடர்பை ஏத்திக்கிறதா மீட்டுறதா விடா முயற்சி.